சென்னை எழும்பூர் அரசு பள்ளியில் ரசாயன மணல் பொங்கி வந்த இடத்தில் துளையை அடைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை களத்தில் இருக்கும் செய்தியாளர் ரகுவரனிடம் கேட்கலாம். ரகுவரன், மணல் வெளியேறிய துளையை அடைக்கும் பணி எப்போது தொடங்கப்பட்டது? எதை கொண்டு அந்த துளை அடைக்கப்படுகிறது? அதாவது நேற்று முன்தினம் டாக்டர் அம்பேத்கர் அரசு மேல்நிலைப்பள்ளி எழும்பூரில் இருக்கக்கூடிய இந்த பள்ளி வளாகத்தில் இருக்கக்கூடிய கழிவறையிலிருந்து மணல் பொங்கி வந்தது. இந்த மணல் எதனால் வந்தது என்பது பற்றி மெட்ரோ அதிகாரிகள் ஆய்வு செஞ்சாங்க. இந்த பள்ளிக்கு கீழே 50 மீட்டர் ஆழத்தில் சுரங்கப்பாதை அமைக்கும் பணி, மெட்ரோ ரயிலுக்கான சுரங்கப்பாதை அமைக்கும் பணி நடைபெற்று இருக்கு. அந்த பணியின் காரணமாக தான் ஏற்கனவே பழமையாக இருந்த அந்த ஆழ்துளை கிணறு இல்லது போர்வால் வழியாக இந்த மணல் வெளியேறி வந்திருப்பதாக மெட்ரோ அதிகாரிகள் தெரிவித்தாங்க. மேலும் நேற்று முன்தினம் முழுமையாக இங்கிருந்து பொங்கி வந்த மண்ணானது அகற்றும் பணி நடைபெற்றிருந்தது. இந்த ரசாயன மண் முழுமையாக அகற்றப்பட்டு பள்ளியில் இருக்கக்கூடிய வளாகத்திலே கொட்டப்பட்டிருக்கிறது. மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள், மெட்ரோ அதிகாரிகள் இந்த இடத்தை பார்வையிட்டாங்க. மேலும் மணல் வந்த இடம், அதாவது இந்த மணல் எங்கிருந்து பொங்கி வந்ததோ அந்த சுரங்கப்பாதையில் அந்த பணி அடைக்கும் பணியானது நேற்று முன்தினம் நடைபெற்றது. மேலும் இந்த பள்ளியின் வளாகத்தில் எந்த இடத்தில் இப்போது நம்ம பார்க்கலாம், எந்த இடத்துல பள்ளம் ஏற்பட்டதோ அந்த பள்ளம் அடைக்கப்பட்டிருக்க பகுதியை நம்ம பார்க்கலாம். இந்த இடத்துல தான் இப்போ இந்த பள்ளம் அடைக்கப்பட்டு மாணவர்களின் பயன்பாட்டிற்காக கொடுக்கப்பட இருக்கிறது. இந்த இடமும் இந்த வளாகம் முழுவதும் மெட்ரோ அதிகாரிகள் கட்டுப்பாட்டிலும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் கட்டுப்பாட்டிலும் தற்போது இருக்கிறது. இந்த பள்ளம் தற்போது அடைக்கப்பட்டு இந்த கழிவறை முழுமையாக சுத்தம் செய்யப்பட்டு பள்ளி நிர்வாகத்திடம் ஒப்படைக்கப்படும் என்று மெட்ரோ அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. மேலும் இன்று காலை மெட்ரோ அதிகாரிகளும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளும் நேரில் இந்த இடத்தை ஆய்வு செஞ்சாங்க. மேலும் 50 ஆண்டுகள் பழமையான கட்டிடம் இது என்பதால இதுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறதா, இந்த மணல் பொங்கி வந்தது போது இந்த கட்டிடம் அதிர்ந்ததாக சொல்லப்படுகிறது, இந்த கட்டிடத்திற்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டதா என்பது தொடர்பாக இந்த பொதுப்பணித்துறை அதிகாரிகளும் இதை நேரில் ஆய்வு செஞ்சு தலைமை ஆசிரியர்கிட்ட இந்த கட்டிடத்திற்கு எந்த பாதிப்பும் இல்லை என்று சான்றிதழ் கொடுத்திருப்பதாக தெரிவிக்கிறார்கள். திவ்யா. ரகுவரன், துளையிலிருந்து வெளியேறிய ரசாயன மணல் பள்ளி வளாகத்திலேயே பரப்பப்பட்டிருக்கு. அதை நேற்று கூட நீங்க ஒளிபரப்பு செஞ்சிருந்தீங்க. இதெல்லாம் தாண்டி இந்த மணலால அங்க படிக்கிற பள்ளி மாணவர்களுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லை அப்படிங்கிறது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கா? நேற்று முன்தினத்திலிருந்து புதிய தலைமுறை தொடர்ந்து இந்த செய்தி ஒளிபரப்பட்டிருக்கு. இங்கிருந்து எடுக்கப்பட்ட 5 டன் மண்ணானது இங்க இருக்க வளாகத்திலேயே பரப்பப்பட்டு இருக்கிறது. இது ரசாயன மண். அதாவது இந்த மண் வந்தப்போ நம்ம பார்த்தோம், ஒரு நுரையும் போல இந்த மண் இருந்தது, ரசாயனம் கலந்த மண்ணாக இருந்தது. இதனால் ஏதாவது பாதிப்பு வருமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெட்ரோ அதிகாரிகளிடம் நாம் கேட்டோம். இது மண்ணை வெளியேற்றுவதற்காக நுரை போல ஆக்கக்கூடியதற்காக பயன்படுத்தக்கூடிய பென்னோனைட் என்றக்கூடிய இதுதான் பயன்படுத்தப்பட்டது. இது எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது. சுகாதாரத்துடன், அதாவது சுற்றுச்சூழலுடன் ஒற்றி போகக்கூடிய ஒரு திரவம் தான் இதில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இதனால் சுகாதாரத்திற்கோ யாருக்கோ எந்த பாதிப்பும் ஏற்படாது. அதாவது எந்த அரிப்போ மாணவர்களுக்கு எந்த விதமான பாதிப்போ எதுவும் ஏற்படுத்தாது என்றுதான் மெட்ரோ அதிகாரிகள் நம்மிடம் தெரிவித்திருக்காங்க. மணிமாறன். ரகுவரன், உங்கள்